அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "வகையறச் சூழாது எழுதல் பகைவரை பாத்திப் படுப்பதோர் ஆறு" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்யத் தொடங்குதல், பகைவரை வளரும் பாத்தியில் நிலைபெறச் செய்வதொரு வழியாகும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பகைவருக்கு எதிரா நம்ம ஒரு செயல செய்யப் போறோம். அந்த செயல செய்யறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் செஞ்சு முடிக்க முடியும்? அந்த விஷயங்கள எப்படிலாம் என்ன மாதிரியான வேஸ்லலாம் பண்ணி முடிக்க முடியும்? அப்படிங்கிறத கரெக்ட்டா கால்குலேட் பண்ணாம ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறது, அது பகைவருக்கு தான் சாதகமா போய் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருக்குறள் எண் 465 அதிகாரம் தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னுயிர் காப்போம் திட்டம் நீட்டிப்பு அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. முதல்ல இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டத்த பத்தி தெரிஞ்சுக்குவோம். இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2021ஆம் ஆண்டு தொடங்கப்படுது. சரிங்களா? ஸோ இந்த திட்டம் 2021 டிசம்பர்ல வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த மேல்மருவத்தூர் பகுதிகள்ல வச்சு தொடங்கியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, முன்னாடி ரூ. 1,00,000 வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ப தமிழக எல்லைகளுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க? ஆ அது தமிழர்களாக இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, வெளிநாடுகள சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பரவால்ல. தமிழக எல்லைகளுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அவங்கள பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல கொண்டு போய் சேர்த்துவாங்க. ஸோ, அவங்களுக்கு முதல் 48 மணி நேரத்துக்கு செய்யக்கூடிய சிகிச்சை, அதற்கு ஆகக்கூடிய செலவு எல்லாத்தையுமே அரசாங்கமே கவர் பண்ணிக்கும். அப் டூ ரூ. 1,00,000 வரைக்கும் கவர் பண்ணிக்கும். சரிங்களா? இது திட்டம் ஆரம்பிக்கிறப்ப இருந்த தொகை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ரூ. 1,00,000 அப்படிங்கிற தொகைய 2,00,000 அப்படின்னு சொல்லி அதிகரிச்சு இருப்பாங்க. சரியா? இப்ப நம்மை காக்கும் 48 திட்டத்துக்கு கீழ எவ்வளவு லட்சங்கள் வரைக்கும் நம்மனால சிகிச்சை பெற்று இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூ. 2,00,000 வரைக்கும். அதுதான் குரூப் 2 இப்ப நடந்த குரூப் 2 பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. எவ்வளோ லட்சம் அப்படின்னு சொல்லி ரூ. 2,00,000 வரைக்கும். ஓகேவா? ஸோ, எத்தன வகையான சிகிச்சைகள வந்து நம்ப அதுல கவர் பண்றாங்க, நம்மை காக்கும் திட்டத்துக்கு கீழ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 101 வகையான உயிர் காக்கும் சிகிச்சைகள வந்து கவர் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை மருத்துவமனைகள் இந்த திட்டத்துக்கு கீழ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 723 தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகள் இந்த திட்டத்துல இணைக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்ப நமக்கு ஆக்சிடென்ட் ஆனோனே இந்த 723 மருத்துவமனைகள்ல ஏதாவது ஒரு மருத்துவமனைக்குள்ள நம்மளை கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நமக்கு இந்த திட்டத்தின் வழியா நம்ம பயன்பெற்றிருக்க முடியும். சரியா? அப்ப ஆல்ரெடி இந்த 2,00,000ங்கிற கான்செப்ட்ட கேட்டுட்டாங்க. வேற என்ன கேட்கலாம்? 101 வகையான உயிர் காக்கும் சிகிச்சைகள் 723 மருத்துவமனைகள் இதுவரைக்கும் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த 2 டேட்டாவையும் கேட்கலாம் மேபி. ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் இப்போதைக்கு என்ன ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்கன்னா, 2027 ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற ஒரு தகவல அரசாணையா நம்ப அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கான புத்தகங்கள் பிரிவில் புக்கர் பரிசு அறிமுகம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஆங்கில இலக்கியத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மிக உயரிய ஒரு விருது அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, அத நம்ம புக்கர் பரிசு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த புக்கர் பரிசு அப்படிங்கிறது 1969ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டுட்டு வருது. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சர்வதேச புக்கர் பரிசு அப்படிங்கிறதும் வழங்கப்படுது. இந்த சர்வதேச புக்கர் பரிசு அப்படிங்கிறது 2005ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டுட்டு வருது. நெறைய நேரங்கள்ல நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவோம். புக்கர் பிரைஸையும், இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸையும். ஆனா 2மே வெவ்வேறு பரிசுகள். சரிங்களா? இப்ப புக்கர் பரிசு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரே வித்தியாசம் தான். புக்கர் பரிசு. புக்கர் பரிசுக்கும், இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸுக்கும் ஒரே வித்தியாசம் தான். என்னன்னா, புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறத நம்ப அந்த புக்க வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருக்கணும். சரியா? இங்கிலீஷ்ல எழுதியிருக்கணும். அ யுகே அல்லது அயர்லாண்ட்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இதுவே இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படின்னா, நம்ப நேட்டிவ் லாங்குவேஜ்ல எழுதலாம். தமிழ்ல எழுதலாம், இங்கிலீஷ் ஐ மீன் மலையாளத்துல எழுதலாம், கன்னடத்துல எழுதலாம், எந்த மொழியில வேணாலும் எழுதலாம். நேட்டிவ் லாங்குவேஜ்ல எழுதணும். அத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். டிரான்ஸ்லேட் பண்ணி யுகே ஆர் அயர்லாண்ட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கணும்.
சரியா? யுகே ஆர் அயர்லாந்துல என்ன பண்ணியிருக்கணும்? பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். இதுதான் புக்கர் பிரைஸ்க்கும், இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இன்னும் இந்த வருஷத்துக்கான புக்கர் பரிசு அறிவிக்கப்படல. ஆனா, இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறத அறிவிச்சுட்டாங்க. இந்த வருஷம் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த பானு முஸ்தக் அப்படிங்கிறவங்களும், தீபா பாஸ்தி அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. சரியா? இந்த பானு முஸ்தக் அப்படிங்கிறவங்க கன்னட மொழியில எழுதக்கூடிய ஒரு சிறுகதை எழுத்தாளர். சரிங்களா? அவங்க எழுதின கதைகள தீபா பாஸ்தி வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து அயர்லாந்து, யுகேல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. என்ன புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற புத்தகம். சரியா? ஹார்ட் லேம்ப். ஸோ இவங்களுக்கு தான் இவங்க 2 பேருக்கும் தான் இந்த இன்டர்நேஷனல் புக்கர் பரிசு அப்படிங்கிறது இந்த வருஷம் வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கான புத்தகங்கள் பிரிவிலயும் புக்கர் பரிசு அறிமுகம் செய்ய போறாங்க. சரியா? ஸோ குழந்தைகளுக்கான இப்ப எப்படி நமக்கு சாகித்ய அகாடமி விருது இருக்கு, பால் சாகித்ய புரஸ்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாரி தான் புக்கர் பிரைஸ் இது சில்ட்ரன்ஸ்க்கான புக்குகள எழுதக்கூடியவர்களுக்கான புக்கர் பரிசு இது. அதுக்கு பரிசு தொகையா வந்து 50,000 பவுண்ட் வந்து குடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட 58,00,000 வந்து குடுக்க போறாங்க. சரியா? ஸோ இதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது இப்ப வெளியிட்டிருக்காங்க. முதல் விருது அப்படிங்கிறது 2027ஆம் ஆண்டு வெளியிடப்படும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே. அவார்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழ கண்டிப்பா இந்த பானு முஸ்தக்கோட கேள்வி இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம், இல்ல அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு எக்ஸாம்ல வந்துரும். சரியா? அதனால நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருக்க முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.